Hi friends, saravanakumar. Welcome to Power Space Solar Tech. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நிறைய பேர் இந்த பேனலை ஆன்லைன்ல வாங்கலாமான்னு கேக்குறீங்க. இல்ல நிறைய பேர் வாங்கிட்டு நம்ம கிட்ட இன்ஸ்டாலேஷன் கேக்குறீங்க. வாங்கலாமா வேணாவான்ட்டு என்ன முடிவு பண்றதுன்னா, கண்டிப்பா வாங்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இப்ப ரீசெண்டா திருவள்ளூர்ல ஒரு பேனல் இன்ஸ்டால் பண்ணோம். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்க இன்ஸ்டால் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாரு. நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா அவரோட சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ஒரு சின்ன ப்ராப்ளம். போய் பார்த்தா பேனல் வோல்டேஜ் வரல. வோல்டேஜ் செக் பண்ணா ரொம்ப லோ வோல்டேஜா இருக்கு. ஆம்ஸும் சுத்தமா எடுக்கல. அப்ப செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவரோட பேனலோட செல்ஸ்னா அது ஒரு பாருங்க, இதான் இந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, இது பேனல். ஆக்சுவலா இந்த பேனலோட செல்ஸ்ல இந்த கனெக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த கனெக்டிவிட்டியில இந்த கனெக்டிவிட்டிலாம் கட் ஆகிருந்தது. ஒரு சில செல்ஸ் இந்த மாதிரி கட் ஆகிருந்த உடனே என்னாச்சு, அவருக்கு அந்த செல்லோட சீரிஸ் போயிடுச்சு. அவருக்கு ஆம்ஸே வரல. காரணம் என்னன்னா, இது டிரான்ஸ்போர்ட்ல வந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல வாங்கும்போது அது அகமதாபாத்லயோ இல்ல ரொம்ப தூரத்துல பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல இருந்தா உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4-5 வண்டி மாறுறப்ப இது வேற கண்ணாடி பொருள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த டேமேஜஸ் வர செய்யும். சில வாட்டி பேனல்ஸ் உடஞ்சே கூட வந்திருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம காலஹஸ்டி ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அவரும் நம்ம கிட்ட இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணி கொடுத்தோம். அவருக்கு போய் பாக்குறப்போ அவர் பேனல் நல்லா தான் இருந்தது. பாத்தீங்கன்னா ஓல்டு மார்ச் மாசம் 23 மார்ச், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பிப்ரவரியில இருக்கும். அவரோட சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல இருக்கு. இது என்னன்னா, நீங்க பில்லிங்ல FIFO LIFO 2 பில்லிங் இருக்கு. FIFO ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சேல், லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சேல். நீங்க பக்கத்துல கடையில வாங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க கடைன்றத விட ஒரு சோலார் எக்ஸ்பர்ட் கிட்ட வாங்கும்போது அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசெண்டா என்ன ஸ்டாக்கோ அந்த மேனுஃபேக்சரிங் கோடு எல்லாம் பார்த்து வாங்குவாங்க. ஆனா ஆன்லைன்ல அப்படி கிடையாது. டைரக்டா கம்பெனி உங்களுக்கு சேல் பண்றதெல்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் தான், ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஆன ஸ்டாக் தான் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. அது வேர் ஹவுஸ்லயே நிறைய இடம் மாத்தி வச்சு சில டேமேஜஸ்ல கூட இருக்க வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்ப நான் என்கிட்ட இருக்க பேனலோட ஸ்டாக் சீரியல் நம்பர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வாரி பேனல் 540. இதோட சீரியல் நம்பர் நீங்க பார்க்கலாம். WS 2024. இந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பர் தான். அதாவது வாரி சோலார் 0224னா 2வது மாசம் 24வது வருஷம் 2024. இப்ப நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நான் இது பிப்ரவரி மாசம், இப்ப மார்ச் 1 தான் இன்னைக்கு. நான் பிப்ரவரி மாசம் ஸ்டாக் பிப்ரவரியிலேயே எடுக்கிறேன். அப்ப என்கிட்ட லேட்டஸ்ட் ஸ்டாக் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எந்த பேனல் யாரா வாங்கணும்ட்டு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு சோலார் எக்ஸ்பர்ட் கிட்ட அவர்கிட்ட வாங்குங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவர் உங்களுக்கு பார்த்து கொடுப்பாரு. நீங்க ஆன்லைன்ல வாங்கிட்டீங்க, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பேனல் ஃபால்ட் அப்படின்னா நீங்க தான் அலையிற மாதிரி இருக்கும். அது கஷ்டம் தானே. அதுக்கு நீங்க ஒரு 1000 ரூபா 2000 ரூபா பார்க்காம பக்கத்துல இருக்கு, ஏன்னா வேர் ஹவுஸ் ஸ்டாக் இருக்கு, ஆன்லைன் ஸ்டாக் இருக்கு. வேர் ஹவுஸ் ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா பேலட்ல வரும் உங்களுக்கு. பாக்ஸ் நல்லா உடன் பாக்ஸ்ல நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த அதுல வரும். ஆனா நீங்க ஆன்லைன் ஸ்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஜஸ்ட் காட்டன் பாக்ஸ்ல தான் வரும். அட்டை பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்ல தான் அவன் பேக் பண்ணி வைப்பான். பேக் பண்ணி அனுப்பும்போது ஒரு பேனல் பாத்தீங்கன்னா 30 கிலோ. ஆனா ஒரு பாக்ஸ்ல 2 பேனல் இருக்கும். அவங்க எடுத்து வைக்கிறது கரெக்டா, இப்ப இந்த லோடு மேன்லாம் கரெக்டாலாம் அதாவது பார்த்து பதமாலாம் வைப்பாலாம் கிடையாது. அவன் பொறுத்த வரைக்கும் டம்னு தூக்கி போட்டுருவாங்க. அதனால நீங்க பேனல் வாங்கினீங்கன்னா பக்கத்துல இருக்கிற டீலர் கிட்ட தயவு செஞ்சு வாங்குங்க. ஆன்லைன்ல வாங்கி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா உங்க பணம் தான் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சோலார் பத்தி ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. சில பேருக்கு சோலார் ஏதோ ஒரு இன்வெர்டர்லாம் போட்டு எனக்கு வேலை செய்யல, எனக்கு கரண்ட் பில் குறையல அப்படிலாம் கால் பண்றீங்க. நீங்க ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், அதுக்கு என்ன போடணும்,
அதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா ஒரு சோலார் எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க, இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, நாங்க சொல்லுவோம். உங்க வீட்டுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணனால எங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்ப நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பட்டன் போடுங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சோலார்ல தப்பா இன்வெஸ்ட், அதாவது தப்பான பொருள் வாங்கி இதை என்ன பண்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னோட முன்னோடி வீடியோ எல்லாம் பாருங்க, ஒருத்தர் பிடபிள்யூஎம் இன்வெர்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் 2 சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கியிருக்காரு, அது வேலை செய்யல. அப்புறம் இன்னொன்று வாங்கியிருக்காரு, அதுவும் வேலை செய்யல. அப்புறமா நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம அவருக்கு எம்பிபிடி போட்டு கொடுத்தோம். அதே மாதிரி உங்க யாருக்கும் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் வேணும், ஏற்கனவே உங்க வீட்டில் வச்சிருக்க இன்வெர்டரை சோலாரா கன்வெர்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம். உங்க வீட்டில் இருக்க சோலார் இன்வெர்டர், அதாவது சாதாரண இன்வெர்டர் சோலார் இன்வெர்டரா 35,000 ரூபாய் இருந்தாலே போதும், நாங்க மாத்தி கொடுத்துருவோம். பேனல், ஸ்ட்ரக்சர், எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர், டிசி ஒயர், டிசி எம்சிபி வித் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து வெறும் 35,000 ரூபாய்க்கே நம்ம மாத்தி கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கால் பண்ணுங்க. பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோலார் பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. அது இல்லாமல் சோலார் பத்தி டெக்னிக்கல் வீடியோ நிறைய நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காம என்னை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.